பேசுகிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு நம் இந்திய நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் அப்படின்னு நம்ம அண்ணன் குருநாதர் திரு டிஆர் அவர்கள் பாடலை எழுதி இசையமைத்து நடிச்சும் இருக்கார். அவர் சகலகலா வல்லவர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய குரலில் வந்து இந்த பேட்ரியாட்டிக் சாங் வந்து கேட்கும்போதே வந்து ஒரு தேசபக்தி நீங்கள் கேட்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ணா வந்து ஒருதலை ராகத்திலேருந்து பல பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சிலம்பரசன், குரலரசன், இப்போது அவருடைய கிராண்ட்சன் ஜெய்சனை இந்த பாடலில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது வந்து நமக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது சின்ன வயசு கமல் மாதிரி, சின்ன வயசில் வந்து சிம்பு இருந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருக்காங்க. இந்த பாடலை இது வந்து இந்திய நாட்டுக்கு வந்து தேசபக்தி பாடலாக கொடுக்கறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, எல்லா வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்துக்கும் இதை அப்ளை பண்ணியிருக்கோம். 3 புத்தகத்தில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிடுச்சு. யூனிவர்சல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், ஒண்டர் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 29 அண்ணன் வந்து 1000 குழந்தைகள் வந்து இந்த பாடலை வந்து ஸ்கூல் பிள்ளைங்க பாட போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள்லாம் வந்தது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், பெருமையான ஒரு விஷயம். சிறு தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செல்வன் வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க. வந்தே வந்தே மாதரம், வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். वंदे वंदे मातरम, वंदे वंदे मातरम, जिए हमारा भारतम, जिए हमारा भारतम. வணக்கம். ஒரு குறுகிய காலத்தில் என்னுடைய பிஆர்ஓ நிக்கில் முருகன் மூலமாக நான் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னையும் என் மகனையும் என் குடும்பத்தையே என் கலைத்துறையிலே நான் கால் ஊன்றிய காலத்திலிருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நான் என்னடா உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தான் நல்ல உணர்வுள்ள மனிதன். நான் என்னுடைய முதல் படம் ஒருதலை ராகத்திலிருந்து என் மகன் சிலம்பரசனை காதலடிவதில்லை அறிமுகப்படுத்திய வரை எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கின்றேன். வீராசாமி வரைக்கும் அத்தனை படம் எடுத்து அத்தனை படங்களில் நான் மியூசிக்கில் பல வெளியில் கூட மியூசிக் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் கூட நான் பிளாட்டினம் டிஸ்க் வாங்கியிருக்கேன், கோல்டன் டிஸ்க் வாங்கியிருக்கேன், எத்தனையோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன்னா மைதிலி ஒரு தாயின் சொல்வது என் தெங்கல்யாணி சம்சார சங்கீதம் சாய்ந்தன சாந்தி எங்கள் அது நிறைய படங்கள், எத்தனையோ படங்கள். வெளியில் கிளிஞ்சல்கள், பூக்கள் விடுந்தது, பூக்களை பறிக்காதீர்கள், பூவா பூத்திருக்கு, அண்ணன் விஜயகாந்த் நடித்த கூலிக்காரன், இப்படி நிறைய படங்கள் நான் பிளாட்டினம் டிஸ்க் வரைக்கும் வாங்கியிருக்கேன். நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய இதில் வந்து டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து சினிமாவில் பண்ண பாட்டை மீறி ப்ரைவேட் ஆல்பம் அவ்வளோ சாங்கு. அது நம்ம நிக்கில் முருகன் கூட கேட்டார், ஒரு டியூன் பேங்க் மாதிரி. எல்லாரும் என்ன நியூஸ் பேங்க் வச்சுருப்பாங்க, நானும் டியூன் பேங்க் வச்சுருக்கேன். ஆயிரக்கணக்கான பாடல்களை ப்ரிப்பேர் பண்ணி கம்போஸ் பண்ணி வித் ரிதமோட வித்து அரேஞ்ச்மெண்ட்டோட பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லும்போது ஒரு டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இது பண்ணோம்னா எனக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் தமிழ் திரையுலகத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்குன்னு தான் இன்றைக்கி தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்துடைய அன்பு செல்வன் இங்கே வந்திருக்கிறாரு. அவரை அதே மாதிரி கில்டில் மெம்பராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஃபாரூக் போன்றவர்கள் இது பண்ண இந்த பாட்டை வந்து வந்தே வந்தே மாதரத்தை ஆர்ஆர் மூவிஸ் ரமேஷ்குமார் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய சிஷ்யனாகிய நம்முடைய கின்னஸ் கணேஷ் பாபு கணேஷ் அவரும் இவர்களெல்லாம் வழங்க என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களோடு ஒரு கூட்டு தயாரிப்பில் இதை தமிழ் மொழியில் மட்டுமல்ல
இந்தியிலும் சேர்த்து வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் என்று இந்த பாடலை தமிழிலும் இந்தியிலும் என் தாய்மொழி தமிழ் என்னுடைய நான் இன்னைக்கு இந்த தமிழ்ல பாடின இந்த பாட்டை இந்தியில இது என்ன பாட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணு சொல்லக்குள்ள நான் முன்னையே 1996 2001 வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூங்காநகர் தொகுதியில் இருக்கிறப்பவே அன்றைக்கு முன்னாள் முதல்வர் மறைந்துவிட்ட மாண்புமிகு அன்றைய முன்னாள் முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் எம்எல்ஏ இருந்தப்பவே மோனிஷா என் மோனலிசா படத்தை பேன் இண்டியாவுக்கு அப்பயே தமிழ் இந்தியில் எடுத்தேன். அப்பயே அந்த இந்தி பட பாடல்களை நான் எல்லாம் இது பண்ணேன். அன்னைக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வராத காரணத்தால் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகல. அன்னைக்கே நான் ஐ ஹவ் ட்ரைடு எல்லாருக்கும் முன்னோடியா பல விஷயத்தில் நான் முன்னோடியா அன்னைக்கே நான் ட்ரை பண்ணேன். அது ஆனால் இன்னைக்கு எல்லாமே பேன் இண்டியா தான் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்போது படமே ஒரு பேன் இண்டியா லெவலில் படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இடையில எதிர்பாராத சூழ்நிலை எனக்கு உடல்நிலை இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதுக்காக நான் வெளிநாடு போய் நியூயார்க்கில் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த படம் ஆரம்பிக்கிறதா இருந்தேன். தமிழ் ப்ளஸ் ஹிந்தி பேன் இண்டியா படம். அந்த படத்தை தமிழில் ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு அதில் என்னுடைய கிராண்ட்சன் ஜேசனையும் அறிமுகப்படுத்த வேண்டும், பிரம்மாண்டமாக எடுக்கணும். தோட்டத்தை என்னுடைய டிஆர் அண்ட் சிம்பு கார்டனில் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் எடுக்கிறதுக்கு. அந்த நிமிஷத்தில் அப்போ தான் எனக்கு எதிர்பாராத சூழ்நிலை இப்படி எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஆனால் இறைவனோட அருளால் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்ஷா அல்லாஹ் பிரைஸ் அலாட் அல்லேலூயா ஜெய் ஆஞ்சநேயா சிவாய நமகா இறைவனோட அருளால் இன்னைக்கு நான் வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு இறைவன் என்னுடைய தன்னம்பிக்கை மீது என்னோட கடவுள் நம்பிக்கை தான் என்னை வந்து உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை நான் தமிழ்லையும் ஹிந்திலையும் பண்ணேன். நான் ஹிந்தியில் கூட நான் பாடுறதா இல்லை. நான் எழுதிட்டு நான் ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டராக நான் மறந்து விட்ட அண்ணன் பாலண்ணனுக்கு பாட்டு சொல்லுவேன். அவர் பாடுவார். ஆனால் ஹரிஹரன் பாடுவார் ஹிந்தியில். எவ்வளோ சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு. எனக்கு எவ்வளோ பேர் பாடியிருக்காங்க. நிறைய நான் சுக்கிந்தர் சிங் பாடியிருக்காரு. நான் எனக்கு அனுபவம் இருக்குது. மற்றவங்கள சொல்லி பாடுவோம். பட் ஆனால் இந்த பாட்டை கேட்டவங்க அத்தனை பேருமே என்னுடைய தயாரிப்பாளர் கோபால் ராம்லேருந்து ஆரம்பித்து நான் என்னோட பல ஹிந்தி மாஸ்டர்ஸில் நான் ஹிந்தி படித்தேன். ஏன்னு கேட்டாக்கா இப்போ இந்த பாட்டை வந்து நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டேன். தவிர தெலுங்குட்டே எனக்கு சாலை இஷ்டம். தெலுங்குல பிரேமசாகரம் தமிழ்நாட்டை விட உயிரிழந்த தெலுங்குல டப் பண்ணப்போ 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு டி ராஜேந்திரன்டே சாலை இஷ்டம். அதனால தெலுங்குலையும் நிறைய பிரேமசாகரம் பிரேம சாம்ராஜ்யம் மைதில் நான் பேசு என் சிலம்பரசன் நடிச்ச வர புத்தூர் நிறைய ஹிட்டு குராடு வச்சாடு நிறைய படம். அதனால இந்த பாட்டை தெலுங்குலையும் ரெடி பண்ணியிருக்கேன். தெலுங்குல ரெடி பண்ணியிருக்கேன். கன்னடத்தில் போய் நான் சாய் சாய்னு என்னோட தில் சத்யாவோட படத்தில் போய் கன்னடத்துலையும் பாடிருந்தேன். கன்னடத்துக்கும் இந்த பாடலை ரெடி பண்ணியிருக்கேன். மலையாளத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். பேன் இண்டியா லெவலில் இனிமே சினிமா இன்னைக்கு சினிமா வந்து தமிழ் திரையுலகம் ஏதாவது தயாரிப்பாளர்களுக்கு நான் இந்த இதில் சொல்லணும்னா பேன் இண்டியா லெவலில் பிளான் பண்ணால் மட்டும்தான். இன்னைக்கு பாகுபலி உண்மையிலே ராஜமௌலி சார் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா வெறும் நம்மளுடைய தென்னகத்தில் இருக்கிற தெலுங்குல மட்டுமல்ல தமிழில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. இன்னைக்கு RRR இன்னைக்கு இந்திய அளவில் இன்னைக்கு உலக சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்திய சினிமாவை வளர்த்து விட்டுருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த பெருமை அவர்களுக்கெல்லாம் சேரும். அது RRR இருக்கட்டும், KGF ஒரு கன்னட திரையுலகத்தை இன்னைக்கு இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்க வச்ச படம் KGF. அது 1 இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 இருக்கட்டும், KGF இருக்கட்டும். காந்தாரான்னு ஒரு படம், அந்த படம் கலெக்ட் பண்ணுன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? ஒரு பேன் இண்டியா அதில் பல டயலாக் ஹிந்தி வெர்ஷன் பார்க்குறேன். கன்னட டயலாக் ஹிந்தியில் ஒழிக்குது. அந்த கன்னட டயலாக்கை டப் பண்ண முடியாம அதை ஹிந்தியில் அப்படியே கன்னட டயலாக் போகுது. இது தென்னகத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதை. அந்த கண்ண முடியாம அந்த கன்னி தமிழ் மொழியிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த கன்னடம் என்பது திராவிட மொழி. தமிழ் தான் தாய்மொழி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இந்த டிராவிடியன் லாங்குவேஜுக்கு தமிழ் தான் தாய்மொழி. உலகத்திலேயே மூத்த மொழி, நான் ஏத்த மொழி, எம்மொழி, செம்மொழி, இம்மொழி. அந்த தமிழ் மொழி உலகத்திலேயே தொன்மை வாய்ந்த மொழி. இன்னைக்கு வந்து இந்தின்னு சொன்னா சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆயிருக்கும். தாய்மொழி தமிழ் மொழி என்பது தாயை போல. இந்த தமிழ் மொழியோட அந்த சமஸ்கிருதம் கலக்கும் போது அது கொஞ்சம் ராரா சரசகுராரா அப்படியே தெலுங்கு. அது மியூசிக்கல் லாங்குவேஜ்.
இந்தினாலும் அந்த சான்ஸ்கிரிட். இங்க நம்ம சக்தின்னு சக்தி, மகா சக்தி ஹே அப்படின்ற இத்திகாஸ். அது எப்படின்னு கேட்டாக்க தமிழுக்கும், தமிழ்ல என்ன பேர், உதாரணத்துக்கு வந்தே வந்தே மாதரம், தமிழ்ல ப்ரொனன்சியேஷன் மாதரம் அப்படின்றோம், இந்தியில வந்தே வந்தே மாத்தரம். ஜியே ஹமாரா பாரதம், பா பிகச்சே பா. அந்த லிங்குஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன். हिंदी இப்ப நான் வந்து படிச்சிட்டு இருக்கேன். हिंदी सीख रहा हूं, हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूं, हिंदी में बात करता हूं. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்ல போய் பாடும்போது என்ன சொன்னேன், டி ராஜேந்தர் இது சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியும். நமது இந்தியா நாட்டை காக்க வாரியா, ராணுவ ராணுவ வீரா, எல்லையை காக்கும் தோழா அப்படின்னு சொன்னா. இத தமிழ்ல சொல்றோம். அது அப்படியே अपने इंडिया को बचाने आओ ना, सेना सेना के वीरो सीमा की रक्षा करने आओ. हिंदी புண்ணிய பூமி இந்தியா, புனித நதிகள் ஓடும் இந்தியா, வல்லரசு நாடாகும் இந்தியா, வரலாறு படைத்திடும் இந்தியா. இமயமலைதான் வடக்கு எல்லையாம், கன்னியாகுமரி தான் தெற்கு எல்லையாம், முக்கடல் சூழ்ந்தது எங்கள் இந்தியா. மதங்கள் வேறு, மொழிகள் வேறு, மாநிலங்கள் வேறு, இனங்கள் வேறு, நிறங்கள் வேறு, கலைகள் வேறு, வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் நாடு எங்கள் நாடு. வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். இத தமிழ்ல சொல்லலாம், இந்தியில பாடுறது மட்டும் இல்ல, சொல்லணும்ல. எப்படி சொல்ல முடியும்? இது தமிழ்ல நான் இந்த அர்த்தத்துல எழுதியிருக்கேன் அப்படின்னு எப்படி நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்? நை, இந்தியில சொல்லணும் எப்படின்னா, புண்ணிய பூமி இந்தியா, पवित्र नदियों की इंडिया, महाशक्ति है इंडिया, इतिहास बनाए इंडिया, उत्तर में है हिमालय, दक्षिण में है कन्याकुमारी, तीनों सागर में अपना इंडिया. धर्म अनेक है, ब्रांड धर्म अनेक है, भाषा अनेक है, ब्रांड अनेक है, रंग अनेक है, दंग अनेक है, संग अनेक है, अनेकता में एकता है. भारत देश हमारा, वंदे वंदे मातरम, जिए हमारा भारतम, वंदे वंदे मातरम, त्याग से मिला भारतम. हिंदी டயலாக் பேசுறது மட்டும் இல்ல, பாடுறேன். இது ஒரு சாங் இல்ல, அத்தனை பாட்டு. பாசம், காதலை பத்தி, இறைவனை பத்தி பாடணுமா, அல்லாஹ் பத்தி பாடணுமா பாடியிருக்கேன். அல்லேலூயா ஜீசஸ் பத்தி பாடணுமா பாடியிருக்கேன். என் சிவனை பத்தி பாடணுமா பாடியிருக்கேன். பெருமாளை பத்தி பாடணுமா பாடியிருக்கேன். எல்லாத்தோட காதலை பத்தி பாடணுமா, பெண்ணை பத்தி பாடணுமா, அந்த பெண்ணோட கண்ணை பத்தி பாடணுமா, அதை வச்சு பண்ணோட பாடணுமா, காதல் பாட்டும் பாடியிருக்கேன். தமிழ்ல மட்டும் இல்ல, இந்தியிலையும் பாடியிருக்கேன். அதற்காக தான் டிஆர் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சு அதோடைய ஒரு தொடக்கமா இன்னைக்கு காலையில பிரீமியர் மியூசிக் ஆடியோ பிளஸ் வீடியோ நாங்க வந்து டிஆர் ரெக்கார்ட்ஸ்ல பிரீமியர் பண்ணிட்டேன். ஆனாலும் பிரஸ்ஸுக்கு முன்னாடி இதை நீங்க லான்ச் பண்ணணும். அந்த ஒரு ஃபார்மாலிட்டி வந்து, அதாவது மயிலை சுத்தி முருகன் வர மாதிரி மெயில் இமெயிலே சுத்திட்டு இருக்கக்கூடிய நிக்கில் முருகன் உடம்பு சரியில்லைனா கூட லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டாரு. அதை ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி அது உங்களுக்காக தான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரீமியர் பண்ண பிறகு ஒரு தடவை இங்க லான்ச் பண்ணா, நான் என்னோட பிரஸ் மீட்டிங்ல என்னுடைய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, இன்னொன்னு என்னடா இந்த லாங்குவேஜ் எல்லாம் இப்படி நான் பேசுறேன்னா, எனக்கு முன்னோடி ஈழத்தமிழர்கள், இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து கண்ணீர் வடித்து உலகத்தின் பல நாடுகளுக்கு சிதறிய தமிழர்கள் எந்தெந்த பகுதிக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் என்ன மொழிய வேண்டும் என்றாலும் கற்றுக்கொண்டு பேசக்கூடிய தமிழன் ஈழத்தமிழன். அந்த ஈழத்தமிழனோட உணர்வு தான் எனக்கு இத்தனை லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்ற இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே என்னுடைய ஈழத்தமிழர்கள். என பட்ட கஷ்டம், அவர்களுக்கு கஷ்டம், இலங்கையில கஷ்டம் வெளில போனாங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்களுக்கு கஷ்டம். ஐயா, தமிழ்நாட்டுல சினிமா படத்துக்கு தியேட்டருக்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்கல, நடுத்தர தயாரிப்பாளர்களுக்கு கிடைக்கல, பெரிய பெரிய சினிமாவில் திமிங்கலங்கள் வாழுது, சாதாரண ஆள் வாழ முடியல, வாழ விடல, தாங்க முடியல. இப்ப ஏதாவது இப்ப காந்தாராலாம் ஓடுது இல்ல வேற லாங்குவேஜ்ல, அப்ப பேன் இண்டியான்னு ஏதாவது இந்தி பக்கம் ஏதாவது புறப்பட்டு போகணும். அதுக்கு ஒரு முன்னோடியா ஒரு புளியார் சுழி போடுறதுக்கு தான் டிஆர் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாத்த பத்தியும் பாடிட்டேன். தாய் பாசம், தங்கை பாசம், தம்பி பாசம், அண்ணன் பாசம்,
மனத்தோட வாசம், காதலோட நேசம், வாசம் இதெல்லாம் பத்தி பாடின, தாய் தங்கை பாசத்தை பத்தி பாடின, என் தாய் நாட்டுக்காக என் தேசத்துக்காக பாடின பாட்டு ஹமாரா தேஷ் கே லியே. இந்த பாட்டை தமிழ்லையும் ஹிந்திலையும் பண்ணியிருக்கேன். விரைவிலே தெலுங்கிலும் கன்னடம் மலையாளம் பண்ணும், பல லாங்குவேஜில் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் மேலே பாபு சொன்ன மாதிரி வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அது அவர் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3 ரெக்கார்ட் புக்கில் ஓகே ஆயிடுச்சு. அதில் வந்து 1000 குழந்தைகள் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இந்தியா லெவலில் ஸ்கவுட்டில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பேட்ரியாட்டிசத்தை, இந்த நாட்டுப்பற்ற ஊட்டுறதுக்காக அவங்களுக்கு ஒரு வருஷன் எல்லாருக்கும் ஏன்னு கேட்டா என்னோட பேரன் சின்ன பையன் அவரோட சேர்த்து அத்தனை குழந்தைகளை இணைத்து விதவிதமான விஷயங்கள் எல்லாம் நான் பிளான் பண்றேன். நான் என்னதான் பிளான் பண்ணாலும், நான் என்னதான் நினைச்சாலும், ஒரு பூல என்னதான் வாசம் இருந்தாலும் அந்த வாசத்தை அதுல வீசக்கூடிய தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி ஒரு கட்சின்னு சொன்னா அந்த கட்சியுடைய கொள்கை வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி டி ராஜேந்திர என்னதான் திறமை இருந்தாலும், என்னதான் புலமை இருந்தாலும், என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் தன்மை இருந்தாலும், என்னதான் அன்பு இருந்தாலும், என்னதான் பண்பு இருந்தாலும், என்னதான் பேச்சு திறன் இருந்தாலும், இதை எல்லாத்தையும் எனக்கு என்னதான் எழுதும் திறன் இருந்தாலும், என்னதான் எனக்கு பாடும் திறன் இருந்தாலும், என்னதான் எனக்கு இசையமைக்கும் திறன் இருந்தாலும், என்னுடைய திறமை அத்தனையும் கொண்டு சேர்க்கக்கூடியது இந்த ஊடகம் தான். நீங்க தான் கொண்டு போய் இத உலக அளவுல. இன்னொன்னு, நான் இப்ப எங்களுக்கு வட இந்தியாவில் போய் இந்தியில பேன் இந்தியா படம் எடுத்து காலூன்றுவதற்காக நான் எடுக்கக்கூடிய முதல் முயற்சியே அதில் வந்து என்னுடைய தாய் தேசத்துக்காக, தாய் நாட்டுக்காக ஒரு இன்னொன்னு. நான் எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கா போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நான் வந்து பண்ணக்கூடிய முதல் பாட்டு என்னுடைய தேசத்துக்காக, வந்தே வந்தே மாதரம். ரெக்கார்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.